ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இது 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்பஞ்சலி. இக்கோவில் விசாலாட்சி அம்பிகா சமேத நீலிவனேஸ்வரர் ஆலயமாகும். ஆதி திருவள்ளரை, அடுத்தது திருப்பஞ்சலி, ஜோதி திருவானைக்காவல், சொல்லி கட்டினது ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இக்கோவிலின் சிறப்பு: அதிகார வல்லவர். திருக்கடையூரில் யமனை சம்ஹாரம் செய்து திருப்பஞ்சலியில் உயிரை கொடுத்து அதிகாரத்தை கொடுப்பதாக ஐதீகம். சுவாமி அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர், அம்பாள் தாட்சாயினி, முருகப்பெருமான் பாதத்தில் யமன் இருப்பதாக ஐதீகம். மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் நீலிவனேஸ்வரர், விசாலாட்சி, சப்த தீர்த்தம் உள்ளது. விஷால தீர்த்தம், அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், தேவ தீர்த்தம், அப்பர் தீர்த்தம், மணிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என 7 தீர்த்தங்கள் உள்ளது. ஸ்தல விருட்சம் கல்வாழை ஆகும். தேவ கன்னிகள் சாமியை பூஜை செய்து சப்த கன்னிகளாக பூஜை செய்து வாழமரமாக இருப்பதாக ஐதீகம். சுவாமிக்கு நீலிவனநாதர் என்று பெயர். நீலிவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. கல்யாணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு இஸ்தலத்தில் பரிகாரம் செய்தால் 30 நாளில் இருந்து 90 நாளுக்குள் சௌரியமாக நல்லபடியாக கல்யாணம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. பத்திரிகை அடித்ததும் பத்திரிகை சுவாமிக்கு ஒரு பத்திரிகை அனுப்பி வைக்க வேண்டும். கல்யாணம் ஆனவுடன் பூர்த்தி அர்ச்சனை செய்யவும். சுவாமி, அம்பாள், விநாயகர் இம்மூன்றுக்கும் பூர்த்தி அர்ச்சனை செய்யவும். நான் இந்த கோயிலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டோம் இந்த மாதிரி கல்யாணம் ஆகணும்னு. ஸோ வந்து 3 மாசத்துக்குள்ளார கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேல என்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு இந்த கோயிலில் நாங்கள் பூர்த்தி அர்ச்சனை பண்ணியிருக்கோம். இங்கு யமனுக்கு உயிரை கொடுப்பதால் ஆயுள் அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, கடன் நிவர்த்தி, பாதச்சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, சனி தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகின்றது. ஓம் நம சிவாய. இவ்வூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து 24 கிலோமீட்டரில் மணச்சனூர் வழியாக திருப்பங்கலி என்னும் சேத்திரத்துக்கு வரலாம். மிசிறியிலிருந்து 28 கிலோமீட்டர் திருப்பங்கலி சேத்திரத்துக்கு வரலாம். சுவாமி பேர் நீலிவனேஸ்வரங்க. நீலினா வாழை ஸ்தலமச்சமாக கொண்டிருக்கிறது. சுவாமிக்கு கழிகம் தோன்ற காலத்தில் தேவகன்னிகள்லாம் சுவாமிக்கு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கழிகம் பறக்க போகிறதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை சுற்றி நீங்கள்லாம் வாழை மரமாக இருக்கிறார். அதனால் சுவாமி சுற்றி வாழை மரமாக இருக்கிறார். அதனால் சுவாமிக்குள்ளே நீலிவனேஸ்வரர் பேருங்க. நீலினா வாழை வனநாதன் தமிழில் சுவாமி பேருங்க. வாழையாக இருக்கிறதுனால என்னை பறிப்பாலே தொடுவாலே என்ன பண்ண, தொட்டா ஒன்றும் தோஷம் கிடையாது, சாப்பிட்டாதான் தோஷம். இந்த கல்வாழைக்கு பரிகாரம் பண்ணால் சட்டுன்னு கல்யாணமாகும், 90 நாளில் கல்யாணமாகும் சொல்லி பரிகாரம் ஒன்று நடந்து வருதுங்க. அப்பர் சுந்தர் திரு ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். யம தர்மராஜாவுக்கு அதிகாரம் கொடுத்த சேத்திரம். திருக்கடை உள்ள யமன சம்ஹாரன்னு யமன் லோகத்தில் கிடையாதுங்க. பூமி பிராட்டில் ஆதிசேஷன் இங்கே தவம் பண்ணி தை பூசனுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. ஆனால் அதிகார வல்லபர்னு சுவாமிக்கு பேருங்க. சுவாமிக்கு 7 தீர்த்தம் இருக்குது.
7 தீர்த்தத்தில் அக்னி தீர்த்தம், அக்னி யம தீர்த்தம், விசாலா தீர்த்தம், தேவர்குல தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், மணிகர்ண தீர்த்தம், அப்பர் கட்டம தீர்த்தம் சொல்லி சப்த தீர்த்தங்கள் 7 தீர்த்தம் இருக்குங்க. தீர்த்தங்கள் விசேஷம். சாமியால் ஏற்பட்டது அப்பர் கட்டம தீர்த்தம், அம்பாளால் ஏற்பட்டது விசாலா தீர்த்தம். சுவாமியை தரிசனம் பண்றவாளுக்கு பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி. அம்பாளின் துர்க்கை இங்க பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கோசரம் மகிஷாசுரனை மர்தனம் பண்ணி பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கோசரம் அம்பாள் நின்ன கோலத்துல கிழக்கு நோக்கி தவம் பண்றாள். இங்க விசேஷமானது இது. அது சுவாமி யார் தரிசனம் பண்றாளோ அவளுக்கு பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி, சனீஸ்வர தோஷ நிவர்த்தி, ஆயுள் அபிவிருத்தி, உத்தியோக பிராப்தி, யமவய நிவர்த்தி, எல்லாம் யமதோஷ நிவர்த்தி. யம தர்மராஜா கோயில் இருக்குங்க இங்க. அதுல ஆதித்தாய் நவக்கிரக தோஷம் கிடையாதுங்க. நவகிரகங்கிறது என்பதே கிடையாது இந்த கோயில்ல. 9 குழிகளாகவும் 9 படிகளாகவும் தான் இருக்கு. அந்த படிகளை மிதிச்சு வந்தாலே 9 நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஆயுள் அபிவிருத்தி உண்டாகும். உத்தியோகங்கள்லாம் உத்தியோக பிராப்தி கிடைக்கும். சகல காரியங்களும் சித்தியாகும். சுவாமிக்கு இங்க 2 அம்பாள் இருக்கிறது. 2 அம்பாள், ஒரு அம்பாள் இங்கதான் இருந்ததுங்க. அந்த அம்பாள் பின்னப்பட்டு போச்சு. பின்னப்பட்டு போன அம்பாள் வச்சு பூஜை பண்றது கிடையாது. பூஜை பண்ண என்ன பண்றது அப்படின்னு சொல்லி துறை ஜமீன் உட்பட்ட கோயில் ஜமீன்தார் கணவரை போய் அம்பாள் போய் சொல்றா, இந்த மாதிரி உன்னுடைய பிள்ளைகள் குட்டிக்கு அந்த மாதிரி கைகால் உடஞ்சி போச்சுன்னா குழியை பறிச்சு மூடிடா அப்படின்னு சொல்லி சுவாமி அம்பாள் நேரா தரிசனம் பண்ற மாதிரி வைக்கிறதுன்னு சொல்லி பழைய அம்பாள் தான் எல்லா விசேஷங்களும். ஊரால் பாடல்பட்ட ஸ்தலம். கல்யாண ஆளுக்குள்ள அந்த கல்வாழைக்கு பரிகாரம்னா 90 நாள் இது கல்யாணம். என்னென்ன தோஷங்கள்னா செவ்வாதோஷம், தாரதோஷம், கலத்திர தோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், ஜாதகம், லக்னம், ராசி, நட்சத்திர தோஷம், ஜாதக பிரதிபந்தன தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், சர்ப்பதோஷம், எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும். குழந்தை இல்லாதவாளுக்கு இங்க உட்கார வச்சு 2 பேர் பரிகாரம் பண்ணா சட்டுன்னு கல்யாணம் ஆகும், சட்டுன்னு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. சாப்பிடாம பரிகாரம் பண்ணா சட்டுன்னு கல்யாணம் ஆகும். யமதர்மராஜா கோயில் 9 விளக்கு விளக்கு ஏற்றி யமதர்மராஜாக்குள்ள அர்ச்சனை செய்து விட்டு பின் கைகால் அலம்பி விட்டு தட்டு வாங்கிட்டு நெய் விளக்கு எடுத்து சோருடேஸ்வரர் விநாயகருக்கு விளக்கேற்றி, சோருடேஸ்வரர் விளக்கேற்றி, சுவாமிக்கு முன்னால் விளக்கேற்றி, சுவாமிக்கு முன்னால் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சப்தகன்னிமார், கஜலட்சுமி, முருகப்பெருமான் விளக்கேற்றி இங்கே உட்கார வைத்து விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, வர்ண பூஜை, மாங்கல்ய பூஜை செய்து அம்பாளை பிரதர்ஷனமா போகசக்தி அம்பாளை பிரதர்ஷனமா 3 பிரதர்ஷனம் சுற்றி வாழை மரத்திலே துண்டையும் மாங்கல்ய தத்தும் கட்டிவிட்டு செந்தாமரை கண்ணர், மேலம்பாள், கீழம்பாள் விளக்கு ஏற்றிவிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தால் கல்யாணம், திருமணம், சத்து விவாகமாகும். அது இல்லாமல் கல்யாணமாகி தம்பதியோட பிள்ளையார் சாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யவும். அம்மா அப்பா குலதெய்வத்தில் மனசுல பிரார்த்தனை முடியும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹாம் குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹாம். குரவே சர்வலோகானாம் ரிஷயே பௌரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹாம். சத்குரு சரணாரந்தாபியா நமஹாம். பிள்ளையார் 5 தடவை குட்டிங்க முடியும். சுக்லாம்பிரதம் பிராத்தியா சுக்லாம்பிரதம் விஷ்ணும் தசிவன்னம் சதுர்புஜம் மூபாத்த சமஸ்த துரித ஜெயத்பார ஸ்ரீ பரமேஸ்வரிதமேத பரமேஸ்வர பிரீத்தீர்த்தம் சிவே சோபனே முகூர்த்தி அத்ய பிரம்மணः द्वितीय परार्थे शेदवरा कल्पे वैवस्वतं नन्द्रे अष्टाविधमे कलिगे प्रथमे भागे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डमेरोः दक्षिणे पार्श्वे दण्डहारण्ये शकाब्दस्तुन् वर्तमाने जौबारिके प्रषष्ट्या संवत्सराणाम् इदानीं विरोधिना संवत्सरे दक्षिणायने वर्षऋतु कन्यामासे शुक्लपक्षे अष्टम्यां पुण्यवासरका वासरत् हेमलता नाम्या शीघ्रैवा प्रासिध्यत्तम् आङ्ग्लदोषवानार्थं शिवादोषवानार्थं धारदोषवानार्थं कलत्रदोषवानार्थं सर्पदोषवानार्थं कालसर्पदोषवानार्थं नागदोषवानार्थं पडकालक போட்டுங்க அப்படியே கீழே. ஓம் தனநதி ஏமாபம், ஓம் தானியநதி ஏமாபம், ஓம் சந்தானதி ஏமாபம், ஓம் சௌபாக்கியநதி ஏமாபம், ஓம் ஈரநதி ஏமாம், ஓம் சந்தானட்டி ஏமஹம், ஓம் சௌபாக்கியலட்டி ஏமஹம், ஓம் ஈலட்டி ஏமஹம், ஓம் விஜயலட்டி ஏமஹம், ஓம் போகலட்டி ஏமஹம், ஓம் பாக்கியலட்டி தேவதாभ्यो नमः. அதிசீக்கிரைவா கல்யாண பிராசித்யர்த்தம் சர்வா வீட்சதா அதிசீக்கிரைவா பிராசித்யர்த்தம் ஓம் பிராசியேர்மஹம், ஓம் பிராசியேர்மஹம். கிருஷ்ணாசி உதித்து உதித்து நூதராந்தரம் ஜப்சாய மஹம். கங்கா காவிரித்த யமுனதும் நர்மதாஸ்தகு தேவதாभ्यो. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம
சிவாய सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்பர் சுவாமி கட்டமதுக்கிறது வைத்த பசியும் அகோர பசியும் வெயிலும் கொடுமை தாங்க முடியாமல் வருகின்ற நிலையை உணர்ந்து சுவாமி நீலவனேஸ்வரர் அந்தனர் வேடம் கொண்டு இங்கிருந்து எதிரே கொண்டு அழைக்கிறார். அழைத்து ஒரு இடத்திலே மரத்தை உண்டு பண்ணி குளத்தை உண்டு பண்ணி கட்டுசாதத்துடன் போய் உட்கார வைத்து சாப்பிட்டு களைப்பார பண்ணு திருப்பங்கிலி என்னும் சேத்திரம் எங்கே இருக்கிறது என்று அப்பர் சுவாமியில் வினாவினார். அந்தனர் என்னுடன் வாருங்கள் அப்படி என்று கூட்டு சோருடேஸ்வரத்துடன் மறைந்து விடுகிறார். மறைந்து விட்ட பிறகு ரிஷவாகனத்துடன் காட்சி கொடுக்கணும் என்று கேட்கிறார். கேட்ட பிறகு சிவபெருமான் ரிஷவாகனத்துடன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து 10 பதிகம் பாடுகிறார். சுந்தரர் 10 பதிகம் பாடியிருக்கார். ஞானசம்பந்தர் 10 பதிகம் பாடியிருக்கிறார். சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியை போற்றி சிவவும் நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய வேதம் நம சிவாயம் நாதம் நம சிவாயம் பூதம் நம சிவாயம் போதம் நம சிவாயம் மணிபூரகமாய் சூற்றுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய சுவாமி நீலிவனேஸ்வரர் அம்பாள் விசாலாட்சி ஸ்தல விருட்சம் கல்வாழையாகும். இக்கோவிலின் சிறப்பு கல்வாழை பரிகாரம் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் தாட்சாயினி அம்பிகா சமேத யமதர்மராஜா சன்னதி இந்த கோவிலின் சிறப்பு ஆகும். மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். ஸ்தல விருட்சம் கல்வாழை. தீர்த்தம் 7 தீர்த்தம். விசால தீர்த்தம், யம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், தேவ தீர்த்தம், அப்பர் தீர்த்தம், மணியன் தீர்த்தம் என்று 7 தீர்த்தங்கள் உள்ளன. நீலிவனேஸ்வரர் ஆலயத்தின் தட்சிண திக்பாகத்தில் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் தாட்சாயினி அம்பிகா சமேத தர்மராஜ பரசிவ ஆலயம் உள்ளது. இக்கோவிலின் சிறப்பு சுவாமி அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர், அம்பாள் தாட்சாயினி, நடுவில் முருகப்பெருமான், பாதத்தில் யமன். ஆயுள் அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, கட நிவர்த்தி, பாதச்சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, சனி தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும். சனி தோஷம் உள்ளவர்கள் 7 வாரம், 5 வாரம், 9 வாரம் அர்ச்சனை செய்து இப்பரிகாரத்தை செய்து கொண்டால் சனி தோஷம் நிவர்த்தியாகும். ஆயுள் அபிவிருத்திக்கோசரம் திருக்கடையூரில் சம்ஹாரம் செய்து யமனுக்கு இங்கு வந்து உயிரை கொடுத்து அதிகாரத்தை கொடுப்பதாக ஐதீகம். திருக்கடையூரில் சம்ஹாரம் செய்து பூமாதேவினால் பூமி பாரம் தாங்க முடியாமல் திருப்பஞ்சலியில் அதிகாரத்தை கொடு என்று சுவாமி அம்பாள் கேட்டதாக, அம்பாள் கேட்டதுடன் சுவாமிக்கு அருள் செய்கிறார். அதனால் இத்தலத்தில் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வர தர்மராஜ பரசிவ ஆலயம் உள்ளது. யமனுக்கு உயிரை கொடுத்து அதிகாரத்தை கொடுப்பதாகும். தை பூசத்தின் அன்று உயிரை கொடுத்து அதிகாரத்தை கொடுப்பதாகும். பால் அபிஷேகம் செய்வது மிக சால சிறந்ததாகும். இக்கோவில் ஆயுஷ் ஹோமம், ஆயுள் அபிவிருத்தி கோசரம் யமனுக்கு இங்கு வந்து உயிரை கொடுத்து ஆயுளை கொடுப்பதாக ஆயுள் அபிவிருத்தி, தொழிலை அவரோட தொழிலை கொடுப்பதாக தொழில் அபிவிருத்தி. உத்தியோகம் இல்லாதவர்கள் ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணி உத்தியோக பிரார்த்தி வேண்டினால் உடனே உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோக மாற்றமும் கிடைக்கும். சௌரியமாக ஆலயத்தில் கிடைத்து உள்ளன. சுவாமி அப்பருக்கு கட்டமுது கொடுத்து காட்சி கொடுப்பதாக ஐதீகம். அப்பர் சுவாமிகள் திருப்பலாத்துறையில் இருந்து காவேரி கொள்ளிடத்தை தாண்டி பாடி முடித்து கொண்டு தாண்டி வந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது நீலிவனேஸ்வரர் அந்தனர் வேடத்தில் கட்டமுது கொடுத்து அப்பர் சுவாமிகளை அழைத்து கொண்டு வருகிறார். 1 கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப பசி மயக்கமாகி விடுகிறார் அப்பர் சுவாமிகள். இங்கிருந்து அந்தனர் வேடத்தில் ஈஸ்வரன் நீலிவனேஸ்வரர் அந்தனர் வேடத்தில் கட்டி சாதம் கொடுத்து இவ்வூரை திருப்பஞ்சலி என்று தரிசனம் பண்ணணும் அப்படி என்று கேட்கிறார் அப்பர் சுவாமிகள். 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னு. அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வரும்போது சோருடேஸ்வரர் ஈஸ்வரர் இருக்கிறார். அந்த இடம் வந்து அந்த அந்தனர்
உள்ளே சென்று அப்படியே ஐக்கியமாகி விடுகிறார். சுவாமி அம்பாளுடன் காட்சியளித்தால் தான் நான் உள்ள வந்து பாடுவேன் என்று அப்பர் சுவாமிகள் கூறிவிடுகிறார். அப்பர் சுவாமிகள் சுவாமி அம்பாளுடன் அன்று இரவு சித்திர மாசம் அவிட்ட நட்சத்திரத்தன்னை அன்று அப்பர் சுவாமிகளுக்கு கட்டமுது கொடுத்து மறுநாள் குரு பூஜை, சதயத்தில் குரு பூஜை மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நீலிவனேஸ்வரர் நவக்கிரகம் இக்கோவிலில் கிடையாது. சனீஸ்வரனின் அதிதேவதை யமன் இருப்பதால் படிகளாகவும் 9 தீபமாகவும் வழிபடுவதாக ஐதீகம். சுவாமி சுயம்பு மூர்த்தி, நந்தி சுயம்பு மூர்த்தியாகும். பங்குனி மாசம் 6, 7, 8, புரட்டாசி மாசம் 6, 7, 8 சூரிய ஒளி சுவாமி மேல் ஏற்படுவதால் சூரிய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுவாமி சப்த கன்னிகளும் சுவாமியை தொட்டு பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். கலியுக காலத்தில் சுவாமி நாங்கள்லாம் அழிந்துடுவேன் என்று அம்பாள் பிரார்த்திக்க, என்னை சுத்தி வாழமரமாக இருங்கள் என்று சப்த கன்னிகளையும் சுவாமி சொல்லிவிடுவார். அதனால் சப்த கன்னிகளும் வாழமரமாக இருப்பதாக ஐதீகம். தேவ கன்னிகள் வாழமரமாக இருப்பதால் செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், தார தோஷம், நட்சத்திர தோஷம், ராசி தோஷம், லக்ன தோஷம், சர்வ தோஷம் நிவர்த்தியாகும். இப்பரிகாரம் விநாயகர் பூஜை, புண்ணியாக வாசனம், சங்கல்பம், மாங்கல்ய பூஜை அனைத்தும் செய்து அம்பாளிற்கு அங்கு வாழமரம் சப்த கன்னிகளும் அம்பாளாக இருப்பதால் இம்மரத்திற்கு துண்டு மாங்கல்யம் கட்டினால் 30 நாளில் இருந்து 90 நாளுக்குள் சௌரியமாக கல்யாணம் நடைபெற்று வருகின்றன. 30 நாளில் இருந்து 90 நாளுக்குள் கல்யாணம் ஆனவுடன் பொண்ணு மாப்பிள்ளையோடு வந்து பூர்த்தி அர்ச்சனை செய்வது மிக சால சிறந்ததாகும். இப்பரிகாரத்தின் பூர்த்தியாகும். சுவாமி அம்பாள் விநாயகர் மூன்றிற்கும் அர்ச்சனை செய்வது மிக சிறந்ததாகும். பத்திரிகை அடித்தவுடன் ஒரு பத்திரிகை குலதெய்வத்திற்கு வைத்துவிட்டு சுவாமி நீலிவனேஸ்வரருக்கு ஒரு பத்திரிகை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்பாள் இக்கோவிலில் நீல் நெடுங்கண் நாயகி, விசாலாட்சி 2 அம்பாளை உடையது. நவாப்பு காலத்தில் தங்க அக்ஷரம் அம்பாள் அடியில் இருக்கும் என்று அம்பாளை விசாலாட்சியை கீழே தள்ளி அம்பாள் பின்னமாகிவிட்டதால் பின்னமானதை வைத்து பூஜை செய்யக்கூடாது என்று ஆகமத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறையூர் ஜெமீனால் புது அம்பாள் அடித்து நீல் நெடுங்கண் நாயகி என்று பெயர் வைத்து அந்த அம்பாளின் பூஜை நடைபெற்று கொண்டிருந்தது. அக்காலத்தில் அம்பாள் விசாலாட்சி கனவில் போய், இதுபோல் உன் மனைவிக்கு ஒன்று ஆகியிருந்தால் ஒதுக்கி வைத்து விடுவியா என்று அம்பாள் கேட்டதால் விசாலாட்சி அம்பாளுக்கு விசேஷமான அர்ச்சனை, பூஜை எல்லாம் நடைபெற்று வருகின்றன. பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய. தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேசா போற்றி, ஹரவும் நம சிவாய. எங்கும் நம சிவாயம், எல்லாம் நம சிவாயம், எழிலும் நம சிவாயம், என்றும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 நம சிவாய நம சிவாய